ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டச் த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் ஹை ஹாஸ்டேஜ். ஸோ இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெற்றிகர மாட்டிகிட்ருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு நபர் ட்ரெயினை வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ட்ரெயினை விட்டு இறங்கினதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவர்கிட்ட இருந்த இயர்பாட்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, சரி பரவாயில்ல, மிஸ் பண்ணிட்டோம், சரி வேறு இயர்பாட்ஸை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்ஸ்டர்டாமில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பிள் ஸ்டோருக்கு போகிறாரு. இந்த கதைக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா ஆம்ஸ்டர்டாமில் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆப்பிள் ஸ்டோருக்கு போகிறாரு. போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த சேல்ஸ் பர்சன் கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஏர்பாட்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவருமே சொல்கிறாரு, ஓகே சார், எங்ககிட்ட நிறைய ஏர்பாட்ஸ் இருக்குது, எந்த மாதிரி ஏர்பாட்ஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு நபர் வந்து உள்ளே நுழைஞ்சிட்டான் ஆப்பிள் ஸ்டோருக்குள்ளே. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கன் எடுத்து சரமாரியாக அங்கங்கே சுட ஆரம்பித்த உடனே எல்லாருமே பயந்து பேனிக் ஆகி எல்லாருமே தெரித்து ஓடுறாங்க. ஸோ அதில் 4 பேர் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயி ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த ஆப்பிள் ஸ்டோரில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இவன் என்ன நினச்சிக்கிறான் அப்படின்னா, இவன் மட்டும் தான் நம்மக்கிட்ட மாட்டியிருக்கான், நம்ம ஹீரோ மட்டும் தான் மாட்டியிருக்கான், இந்த ஆப்பிள் இயர்பாட்ஸ் வாங்கினவன் மட்டும் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவரை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, நான் சொல்கிற மாதிரி நீ கேட்கணும், மரியாதையாக எமர்ஜென்சி ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ண தான் அவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி சிச்சுவேஷன் இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண வைக்கிறான். ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துடுறாங்க. அந்த மொத்த பில்டிங்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுமே சுற்றி வளைச்சி அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ கொண்டு வந்ததுக்கப்புறம் இவன் எதிர்பார்த்த மாதிரி இவங்ககிட்ட டிமாண்ட் டீலிங் பேசுகிறதுக்குமே ஆள் பேசுகிறாங்க. என்ன உன்னுடைய டிமாண்ட், எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், எனக்கு $200 மில்லியன் பண்ண வேணும், அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா பிட்காயினாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஸோ கேட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுமே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு, அது மட்டும் இல்லை, எனக்கு பிட்காயின் மட்டும் இல்லை, எனக்கு இதை கொண்டு போகிறதுக்கு ஒரு வண்டியும் வேணும், இதை நான் சேஃபாக போலீஸ்லாம் தாண்டி நான் போயிட்டேன் அப்படின்னா இவனை வந்து பத்திரமா நான் விட்டுடுறேன், அப்படி இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கால் எடுத்தீங்க அப்படின்னா இவனை கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறான். ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னே சொல்லுவேன். இந்த படம் ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. 2022 ஆம்ஸ்டர்டாமில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பிள் ஸ்டோரில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. முழுக்க அந்த படத்தை அப்படியே தான் வந்து அப்படி தான் எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த படத்தில் இந்த கிளைமேக்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆவரேஜான ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு கிளைமேக்ஸாக தான் இருக்கும். ஸோ இதுக்காக இவ்வளோ ஒரு விஷயம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த படத்தோட டைரக்டர் கொஞ்சம் கிளைமேக்ஸை இவருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றிருக்கலாமோ, ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, இல்லை இவருடைய இமேஜினேஷனை போட்டு கொஞ்சம் அப்படியே ரியலிஸ்டிக்காக கொண்டு போகாமல் ரியலிஸ்டிக்காக கொடுக்காம கொஞ்சம் அப்படி கொடுத்துருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மற்றபடி இந்த படத்தோட டெக்னிக்கலாக பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக எடுத்திருக்காங்க. விஷுவல்ஸ்லாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்டோரி லைனுமே பார்த்திங்க அப்படின்னா ரியலிஸ்டிக் ஸ்டோரி அப்படிங்கிறதுனால பெருசாக ஒரு இதுவாக இருக்காது. பட் ஒன் டைம் இந்த படத்தை பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்துட்டு நானும் இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறோம் கமெண்ட்லேயே பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த படத்தை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறவங்களும் கண்டிப்பாக ஒன் டைம் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்லேயே பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.